நம்மள 99% பேர் ஏஐய எப்படி பார்க்கறோம்? ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ற ஒரு மிஷினா. ஆனா எலான் மஸ்க் மாதிரி ஆட்கள் இதையே வேற மாதிரி பார்க்கறாங்க. பதில்களை கொடுக்கற ஒரு கருவியா இல்லாம நம்ம சிந்தனையே கேள்வி கேட்கிற ஒரு கருவியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதுதான். ஏஐய ஒரு சாட்பாட்டா மட்டும் இல்லாம நம்ம மூளையோட ஒரு எக்ஸ்டென்ஷனா, நம்ம யோசனைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு திங்கிங் பார்ட்னரா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த விஷயத்தோட ஆழத்துக்கு போலாம். இதுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. பொதுவா நாம எல்லாரும் ஏஐ கிட்ட பதில்களை கேட்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் திங்கர், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அதோட ஆணிவேர்ல இருந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்றவங்க, அவங்க ஏஐ பயன்படுத்துற விதமே முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். அந்த வித்தியாசம் என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். பாருங்க, நம்மள பெரும்பாலானோர் ஏஐ கிட்ட இப்படிதான் கேட்போம். எனக்கு ஒரு புது ஆப்க்கு ஐடியா கொடு. ஆனா மஸ்க் மாதிரி யோசிக்கிறவங்க எப்படி கேட்பாங்க தெரியுமா? இந்த ஆப் ஐடியா ஏன் ஃபெயில் ஆகும்னு காரணங்களோட வாதிடு. பாத்தீங்களா வித்தியாசத்தை? ஒன்னு பதில தேடுது, இன்னொன்னு உண்மையை தேடுது. ஏஐயோட உண்மையான சக்தியே நம்மளோட சிந்தனைகளை அது கேள்வி கேட்க வச்சு பிரச்சனைகளை சின்ன சின்னதா உடைச்சு பார்க்க உதவுறதுல தான் இருக்கு. அப்போ நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏஐய ஒரு ஆன்சர் சொல்ற மெஷினா பார்க்கறத விட்டுட்டு அதை நம்மளோட திங்கிங் பார்ட்னரா, அதாவது நம்ம சிந்தனையை இன்னும் கூர்மையாக்க உதவுற ஒரு கூட்டாளியா பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த ஒரு சின்ன மனமாற்றம் தான் நம்ம பிரச்சனைகளை அணுகிற விதத்தையே மொத்தமா மாத்தி நாம எதிர்பார்க்காத தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வழிவகுக்கும். இந்த மஸ்க் முறைங்கிறது ஏதோ மேஜிக் எல்லாம் இல்ல. இது ஒரு சிஸ்டம். ஒரு பிரச்சனைய அதோட ஆணிவேர்ல இருந்து புரிஞ்சுகிட்டு பழைய யோசனைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு புதுசா தீர்வுகளை உருவாக்குறதுக்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட வழிமுறை. ஏஐய பயன்படுத்தி இந்த சிஸ்டத்தை நம்ம வேகப்படுத்தும் போது சாதாரணமா நம்ம கண்ணுக்கு தெரியாத பல புது வழிகள் திறக்கும். சரி, இந்த முறையோட அடித்தளம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது தீர்வுகளை தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பிரச்சனையே எப்படி சின்ன சின்ன துண்டுகளா உடைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த உதாரணம் அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா காட்டுது பாருங்க. என்ன பண்ணணும்னு கேட்காம ஒரு விஷயம் ஏன் இப்படி இருக்குன்னு ஆழமா புரிஞ்சுக்க ஏஐயோட உதவிய நாம கேட்கிறோம். பதில தேடாம காரணத்தை இன்னும் ஆழமா தோண்டி எடுக்கிறோம். இந்த அணுகுமுறை ஏன் சூப்பரா வேலை செய்யுதுன்னா, இது சாட்ஜிபிடி மாதிரி இருக்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸோட உண்மையான பலத்தை பயன்படுத்துது. இந்த ஏஐ மாடல்கள் வெறுமனே தகவல்களை தர்றதை விட, நீங்க சரியா கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தோட முழு கட்டமைப்பையும் அதுல இருக்கிற தொடர்புகளையும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பிரிச்சு போட்டுடும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. அடுத்து இதெல்லாம் தியோரி. இதை எப்படி செயல்முறைப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். சில குறிப்பிட்ட உத்திகளை பார்த்து இது எப்படி ஒரு முழுமையான சிந்தனை பிளேபுக்கா மாறுதுன்னு கவனிக்கலாம். இந்த பிளேபுக்ல மொத்தம் 5 முக்கியமான படிகள் இருக்கு. இது ஒரு பிரச்சனையை உடைக்கிறதுல ஆரம்பிச்சு அதுக்குள்ள இருக்கிற தடைகளை அடையாளம் கண்டு எதிர்மறையா சிந்திச்சு பார்த்து கடைசியில தெளிவான ஒரு முடிவுக்கு வர்றது வரைக்கும் நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கும். இப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு படியும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்படி நாமளே சில கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கும்போது ஏஐ நமக்கு பொதுவான அரைகுறை ஆலோசனைகளை தர்றத நிறுத்திடும். அதுக்கு பதிலா அந்த குறிப்பிட்ட பாக்ஸுக்குள்ள இருந்து யோசிச்சு புதுமையான, யாரும் எதிர்பார்க்காத தீர்வுகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாத தவறுகளையும் ஆபத்துகளையும் அது நிஜத்துல பிரச்சனையா வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க ஏஐய நம்ம பயன்படுத்துறோம். இது ஒரு ப்ரீ மார்ட்டம் மாதிரி. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது ஏன் தோல்வி அடையும்னு ஆராய்ஞ்சு பார்க்கறது. இது பார்க்க ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் மாதிரி தெரியலாம். ஆனா இது தெளிவா கட்டாயமாக்கும். உங்களுக்கும் சரி ஏஐக்கும் சரி ஒரு விஷயத்தோட ஆணிவேர் உண்மையிலேயே புரிஞ்சிருக்கா இல்லையான்னு இது பழிச்சுன்னு காட்டிடும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்மளோட அன்றாட வேலையில இதை எப்படி பயன்படுத்துறது? வெவ்வேறு துறைகள்ல இருக்கிறவங்க இதை எப்படி தங்களுக்கு சாதகமா மாத்திக்கலான்னு இப்ப பார்க்கலாம். நீங்க ஒரு நிறுவனரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி இந்த சிஸ்டத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு, ஒரு நிறுவனர் தன்னோட பிசினஸ் மாடல்ல இருக்கிற ஓட்டைகளை கண்டுபிடிக்கலாம். ஒரு இன்ஜினியர் ஒரு சிக்கலான சிஸ்டத்தை சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஒரு மாணவர் ஒரு புது பாடத்தை வேகமா கத்துக்கலாம். இது ஆழமா சிந்திக்கவும் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் உதவுற ஒரு பொதுவான கட்டமைப்பு. இந்த முறை என்ன செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இது என்ன செய்யாதன்னு புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இது ஏதோ வார்த்தை ஜாலம் காட்டி பிராம் பண்றதில்ல. இது தெளிவான சிந்தனையை உருவாக்குறதுக்கான ஒரு வழி, அவ்வளவுதான். இது நம்மள கடைசி மற்றும் மிக முக்கியமான ஒரு மனமாற்றத்துக்கு கூட்டிட்டு வருது. இந்த ஏஐ கருவிகளோட உண்மையான நோக்கம் என்ன? அதோட உண்மையான சக்தி எங்கிருந்து வருது? இந்த முறைய உங்க வேலையில உடனடியா பயன்படுத்தணும்னா இந்த 4 விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. கேள்விகளை கட்டுப்பாடுகளோட கேளுங்க. 2. எந்த ஒரு விஷயத்தையும் அதோட அடிப்படைக்கு கொண்டு போங்க. 3. ஒரு திட்டம் ஏன் ஜெயிக்கும்னு கேட்கறதுக்கு முன்னாடி அது ஏன் தோத்து போகும்னு கேளுங்க. கடைசியா ஏஐய ஒரு உதவியாளரா பார்க்காம ஒரு சிந்தனை கூட்டாளியா பாருங்க.
யோசிச்சு பாருங்க, 90கள்ல கம்ப்யூட்டர்ல ஸ்ப்ரெட்ஷீட் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி அடுத்த சில வருஷங்கள்ல ஏஐயை வச்சு இப்படி ஆழமா சிந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கும். இது வெறும் ஒரு கருவி இல்ல, இது ஒரு புதிய முக்கியமான திறம். இறுதியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஏஐ தானா எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சாதிச்சிடாது. அது ஒரு நெம்புகோல் மாதிரி. அந்த நெம்புகோலை சரியா பயன்படுத்த தெரிஞ்ச ஒழுக்கமான சிந்தனை இருக்கிற ஒருத்தர் கையில் அது கிடைக்கும்போது தான் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். ஆக கடைசில கேள்வி ஏஐ எவ்வளோ புத்திசாலிங்கிறது இல்ல. கேள்வி நாம அதோட சேர்ந்து எவ்வளோ ஆழமா எவ்வளோ கடுமையா சிந்திக்கிறோம் என்பதுதான். இந்த தொழில்நுட்பத்தை ஒரு கண்ணாடியா பயன்படுத்தி நாம எப்படி ஒரு சிறந்த சிந்தனையாளரா மாற முடியும்னு நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய நேரம் இது. சிந்திப்போம்.